இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது வார் ரூம் மட்டுமல்ல இன்னும் பல ரூமுகளும் தேவைப்படும். வார் ரூம் மட்டுமல்ல இன்னும் பல ரூமுகளும். எக்ஸ்டல்ல திடீர்னு பார்த்தாங்க டிசம்பர் 20, 21 பயங்கரமா ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் ஒன்று போயிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். செக்ஸ் ஸ்பீடு அண்ணாமலை ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டிங். சரி உள்ள என்னதான் இருக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பழமொழி இருக்கு, அவளை தன் வாயால் கெடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அறவை கடனாங்க செவனேன்னு வந்தோமா, இந்த மலை வெள்ளத்தை பார்த்தோமா, ஏதாவது 4 ஃபோட்டோக்கு தோசை கொடுத்தோமா, போனோமா, எடுத்து ட்விட்டரில் போட்டோமான்னு இருந்துட்டாங்க. என்னமோ தான் பெரிய லெவலில் தான் புதுசாக செய்ய போகிற மாதிரி இன்னும் புதுசாக இல்லாமல் தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிற மாதிரி இன்னும் நினைச்சுட்டு என்ன நமக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு தேவையில்லாம வாயை கொண்டு போய் வாண்டடா கொண்டு போய் கொடுத்தா இப்போ அடிச்ச பிறகு அடிக்காங்கன்னு நீங்க வாண்டடா வந்து வம்புழுத்துட்டு அடிவாங்க. வாங்கினா இப்போ என்ன கொடுக்காமல இருப்பாங்க. உனக்கு அது தேவையா? ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உதயநிதிக்கு என்ன இருக்கு? உதயநிதியை வந்துட்டு இது தென் மாவட்டத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. உதயநிதிக்கும் இந்த இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இங்க. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு? இந்த ஒரு போஸ்ட், இந்த ஒரு கேள்வினால அண்ணாமலைய எக்ஸ்ட்ராத்துல வச்சு கிளின்னு கிழிச்சு கேவலப்படுத்துற அளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலம். இது தேவையா? கொஞ்சம் நினைச்சுக்கிறோம். உதயநிதி யாரு? உதயநிதியை பத்தி நீ பேச வேண்டிய தேவை என்ன? உதயநிதி ஒரு அமைச்சர், அவர் வந்திருக்காரு. அவர் வரக்கு இதுக்கு இந்த தான் வரணும், இவர் தான் வரணும். துரைமுருகன் வரல. கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? சென்சிபிலிட்டி ஒரு கொஞ்சம் பகுத்தறிவு, சின்ன அறிவு இருந்தா கூட அந்த வார்த்தைக்கு துரைமுருகன் உடம்பு சரியில்லாம வீல் சேர்ல தள்ளி அவர் வந்து மருத்துவமனையில இருக்கிறார். வீட்டுல கூட இல்லை. கேட்கற அன்னைக்கு வந்து மருத்துவமனையில இருக்கிறாரு துரைமுருகன். அவரை போயிட்டு அவரே வீல் சேர்ல இருக்கிற அவரை கொண்டு போய் பாதிப்பு இடத்துல வந்துட்டு பார்க்கணும்னா அவர் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அறிவு எந்த அளவுக்கு இருக்கு கேட்கிற கேனையனா இருந்தா அடிக்கிறது. அந்த மாதிரிதான் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எத்தனை கேனையன் இருக்காங்கிறது எனக்கு இது தெரியும். உதயநிதிக்கு என்ன தெரியும் அப்படி கேட்கறது? உதயநிதிக்கு உன்னை விட கூடுதலா அரசியல் தெரியுங்க. அதுதான் உண்மை. அதை நீ ஒத்துக்கணும், எப்படின்னா ஒத்துக்கணும். உதயநிதி கைப்பிடித்து வளர்ந்தது வந்துட்டு கலைஞரின் பையன் தான் ஸ்டாலின். கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின். அப்போ கலைஞர் ஒரு மிகப்பெரிய தலைவர். தமிழக அரசியல்ல வந்துட்டு, தமிழக அரசியல் வரலாறுல வந்துட்டு மறுக்கவும் முடியாத ஒரு அரசியல் தலைவர் வந்துக்கிட்டு கருணாநிதி. இன்னைக்கு வந்துட்டு மறைந்த பெருந்தலைவர்கள் பட்டியல் எடுக்கும்போது சரசரசரம் சொல்லலாம். பெரியாரு, அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, நம்ம ஜெயலலிதா. அப்போ இந்த லிஸ்டில பட்ட அவரோட பேரன் தாத்தாவும் அரசியல் இருக்காரு, அப்பாவும் அரசியல் இருக்காரு. இவன் அரசியல் வந்துட்டாங்க. இவன் பிறந்ததுலேருந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து அரசியல் தானே படிச்சுட்டு இருப்பாங்க. அதுதானே தாத்தா என்ன பண்றாப்புல, அரசியல் குடும்பத்துல பிறந்து வளர்ந்த உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன அனுபவம் இருக்கு, என்ன அரசியல் அனுபவம் இருக்குங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் இருக்கிற நெட்டிசன் இதெல்லாம் செய்யாம வேற என்னதான் செய்வாப்புல? எதுக்காக ஐபிஎஸ் தூக்கி எறிஞ்சுங்கிறது இதுவரை தெரியல. தமிழ்நாட்டு மக்களை வந்துகிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ஏன்னா அதை செஞ்சா நீ வாட்டில செவனைன்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானு கேட்டேன். இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டீங்களா? உதயநிதி ஸ்டாலின் பேசின ஒரே ஒரு பேச்சால, சனாதனத்தை பற்றி பேசின பேச்சால தமிழ்நாடு இல்லை இந்தியாவே அதிர்ந்துச்சு இல்லை. இல்லைன்னு ஒன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு பிஜேபி காரனை சொல்ல முடியுமா? கதர்னீங்களா உட்காந்துட்டு வடநாட்டில் உட்காந்துக்கிட்டு? யாரு தான் மோடி அமித்ஷா வேற பேசுற அளவுக்கு ஒரு வாக்கியம் உதயநிதி வாயிலேருந்து விழுந்த வாக்கியத்தை வச்சு உங்களால கதற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ உதயநிதி ஸ்டாலினோட அனுபவம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? உனக்கு தேவையா? அந்த மாதிரி செவனேன்னு அந்த வாயை நீ அந்த இதை வச்சுக்கிட்டு வாயை குத்திக்கிட்டு அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாம நீ வாட்டில் செவனையில போனியா, உன் வேலையை பார்த்தியா, 4 போட்டோக்கு ஸ்டில்ல கொடுத்தியா, வந்தியானா இந்த பிரச்சனை வந்திருக்கே. அது வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு குத்துதே குறையுதுன்னா வேலையில போன பாம்பை வேட்டைக்குள்ள குத்தி விட்ட கதையா?
கிளின்னு கிளிக்கானும்ல நெட்டிசனு. இப்போ பழைய ஃபோட்டோ பழைய வீடியோ பழைய கதைகள் எல்லாமே வெளியில் வரும். எல்லாமே ஹேஷ்டேக்ல வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. உட்காந்து அந்த ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், உங்கள்கிட்ட மறந்த உங்கள்கிட்ட இல்லாத வீடியோஸும் ஃபோட்டோஸும் எல்லாமே வரும். அந்த ட்ரெண்டிங்க்கு மத்தியில தான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோ வந்துக்கிட்டு வைரல் ஆகிட்டு. இது வந்து பிஜேபியோட சோலாப்பூர் மாவட்ட தலைவர் வந்துக்கிட்டு ஸ்ரீகாந்த் தேஷ்முக் ஹோட்டலில் வந்துக்கிட்டு மகிழா மோர்ச்சா தலைவரை வந்துக்கிட்டு பாலியல் கொடுமை செஞ்சது. இந்த வீடியோ அவங்களே சொந்தமாக ரெக்கார்ட் பண்ணி அவங்க முன்னால் அவங்க மூஞ்ச காமிச்சு போட்ட வீடியோ வெளியில் வந்து வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அடுத்து ஒரு செக்ஸ் டார்ச்சர் மாரி என்னை வந்து தாயும் இல்லை தழப்பனையும் யாருமே இல்லை. இந்த ஜனத்துக்குள்ளே வந்து நான் படுது எனக்கு தமிழ்நாட்டில் நடந்தது. இவங்க வந்துக்கிட்டு திருநங்கை இவங்களை என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்தம்மா இருந்துட்டு கதறு தேவையா என்னன்னு இதெல்லாம் வச்சு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வெளியில் வந்து கிளின்னு கிளிக்கிற அளவுக்கு இந்த பழைய புராணங்கள் எல்லாம் வர்றதுக்கு இது மட்டும் இல்லை, அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ண வீடியோஸு பார்த்தீங்கன்னா இதுக்கு மத்தியில் இதை பார்த்துக்கணும். இது சங்கிகளோட ரெண்டு சங்கிகள் வந்துட்டு பேசுகிற பேச்சு. சொல்லுங்க ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. வேலை எல்லாம் எப்படி ஜி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஜி. அங்க கட்சி வேலைகள் பரவாயில்லையா? சிறப்பா போயிட்டு இருக்கு. ம். அப்புறம் புதிய தகவல்கள் எதனா? புதிய தகவலா? ஆடியோ கேட்டிங்களா? கேட்டேன் ஜி. என்ன சொல்றது, இருந்தாலும் ஒரு லேடின்னு கூட பார்க்காம இப்படி பேசிருக்க வேணாம். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கேவலமா பேசிட்டாப்ல. ஆமா ஜி, அதெல்லாம் அது காலையில இருந்து அந்த இதுதான் ஆடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். என்ன சொல்றது, அவன் எனக்கு ஒரு விஷயம் ஜி, இந்த ஆடியோ எல்லாம் நம்ம கட்சி ஆடியோ இதெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு? வெளியே உள்ள இருந்து யாரும் வெளியே வந்து எடுக்க வாய்ப்பு இல்லை. வெளியே விட்டது யாருன்னா அந்த காயத்ரி இருக்காங்கல்ல, இது நம்ம டான்ஸ் மாஸ்டர் அவங்க. ஆமாம், அவங்க தான் வெளியிட்டதா உள்ளவே பேசிக்கிறாங்க கட்சிக்குள்ளேயே. ஐயோ, ஏன் ஜி கட்சியில் அவங்களும் ஒரு மெம்பராக இருந்துட்டு என்ன இதெல்லாம், ஏன் உங்களுக்கு ஏன் இந்த வேலை? அவங்க இப்போ அவங்க நியூஸ்லாம் பார்த்தீங்களே இல்லையா, இப்போ ரீசெண்டாக வந்ததெல்லாம்? கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன் ஜி, ஏதோ என்ன மேல இடத்துல மதிக்கலை, அப்புறம் என்ன கட்சி அந்த தமிழ் சங்கத்தில் கூப்பிடலன்னு ஒரே மன வருத்தமாக ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க, ஸ்டேட்டஸ் அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க தலைவர் இருக்கார்ல அண்ணாமலை, ஆமா, அவருக்கே வந்து சைக்கிள் கேப்ல நீ வந்து உள்ள கட்சிக்குள்ள வந்தவன், உனக்கு வந்த உடனே தலைவர் பதவி கிடைச்சிருச்சு, இங்க வந்து சீனியர் 8 வருஷமா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்க. அது இந்த மாதிரி கட்சியில மதிக்கிறது இல்லை, அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு அவங்க நியூஸும். அந்த காண்டில் இப்போ இந்த ஆடியோ வெளியிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கா? மேலிடம் என்ன முடிவு பண்ணிருக்கு? மேலே என்ன, அதான் 6 மாசம் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இனிமே கட்சி கூட்டத்தில் கலந்துக்கூடாது, கட்சி வேலை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 மாசம் சும்மா அந்த சஸ்பெண்ட் மாதிரி. யாரு, சூர்யாவியா? அவங்கள எப்படிங்க பண்ண முடியும், இவரு காயத்ரி இருக்காங்கல்ல, அவங்கள தான் 6 மாசம் அந்த மாதிரி கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. சூர்யா வந்து அவர்கிட்ட தான் நம்ம தலைவர் அண்ணாமலையோட விஷயமே நிறைய மாட்டியிருக்கு, அதனால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இவங்கள இந்த மாதிரி நீக்கியிருக்காங்க. ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு நம்ம இது ரொம்ப மோசமா இருக்கு. கட்சியில இது சொல்றேன் கேளுங்க, கட்சியில வந்து இந்த மாதிரி ஆடியோ இல்ல வீடியோவே இன்னும் நிறைய இருக்கு, இல்லைன்னுல. ஆனா அது எப்படி வெளியே போகுது, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தான் தெரியல. என்னமோ இந்த ஆடியோ வீடியோ ரிலீஸ்லாம் பார்த்தா நமக்கு தான் கஷ்டம். என்னத்த சொல்றது, வெளியே நமக்கு கட்சின்ட்டு வெளியே எதனா சொன்னா நம்மளதான் கலாய்ப்பாங்க. ஆடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து வெளியே தலை காட்ட முடியல, நிறைய காலு இங்கதான் கூப்பிடுறாங்க, என்ன உங்க கட்சியில இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு. என்னவோ போங்க ஜி, இருங்க வேலை இருக்கு, நான் கூப்பிடுறேன் அப்புறம். சரி எதனா இருந்தா சொல்லுங்க. நல்லது. பாரத் மாதா கி ஜெய். கேட்டீங்கல்ல அவங்க என்ன பேசுறாங்க, உள்ள கதைகள் ஃபுல்லா வெளியில வந்துருக்கு, இதெல்லாம் வெளியில போட்டு இதோட நிமிஷம் இல்ல.
ஆபாச வீடியோவை வெளியிடப் போவதாக அண்ணாமலை கூறியுள்ளார். எந்த தலைவர் அப்படி சொல்வார்? காயத்ரி ரகுராம் காட்டம். அண்ணாமலை மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜகவை விட்டு விலகிய காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜகவை விட்டு விலகிய காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். முன்னதாக இன்று நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர்களின் சில கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பத்திரிகையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் அண்ணாமலை குறித்து கட்சியை விட்டு விலகிய காயத்ரி ரகுராம் பதிவிட்டுள்ள ட்விட்டர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது ட்விட்டர் பதிவில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை திமுகவின் மீண்டும் வெளியிடப் போவதாக கூறியுள்ளார். எந்த தலைவர் அப்படி சொல்வார்? அது மிகவும் அருவருப்பானது. கட்சியில் இப்படித்தான் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இன்னும் பல டேப்புகள் இருப்பது போல தெரிகிறது. அண்ணாமலை நாட்டுக்கோ கட்சிக்கோ நல்லது செய்யவில்லை, டேப்புகளை மட்டுமே சேகரிக்கிறார். காயத்ரி ரகுராம் பத்தி சொன்னது, காயத்ரி ரகுராம் பேசுனது, அந்த அது சம்பந்தமான வீடு அது வார்டில் வந்தது. காயத்ரி ரகுராம் என்ன சொன்னாப்புல, இதெல்லாம் இப்படி செய்யலாமா, ஒரு சூடு கொரோனா இருக்கா, இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் வந்துக்கிட்டு எந்த ஒரு கட்சியில இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி கேவலமா இந்த மாதிரி நடக்கிற ஒரே ஒரு கட்சி தலைவர் யாருன்னா வந்துக்கிட்டு அண்ணாமலை தான். வார் ரூம் போட்டுட்டு ஒவ்வொன்றையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கேவலமா ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு மிரட்டுறது, அசிங்கப்படுத்துறது, இன்னும் தனக்கு அடிமையா இருக்கணும், இல்லாட்டினா அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அரசியலை விட்டு ஒழிக்கிறது, இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு இவரோட முக்கியமான குறிக்கோள், முக்கியமான காரணங்கள். அப்படி இது அப்படி போகும். இது மட்டுமா நீ முடியுது? இங்கே வரு பழைய வீடியோ ஓடுது சூப்பரா ஓடுது. தேவையா இது? அங்கே எப்பவுமோ நடந்த காரியத்தை ஃபுல்லா எடுத்து போட்டுக்கிட்டு அன்னைக்கே ஏற்கனவே போட்டு அசிங்கப்பட்டு மக்கள்லாம் மறந்துருந்த சமயத்துல இப்போ இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல போட்டுட்டு இதை வந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு, இது மட்டும் இல்லாம ஒரு போட்டோஸும் பார்க்கணும். என்னெல்லாம் போட்டோஸ் புதியல எல்லா இது பாஜக எம்எல்ஏ செக்ஸ் காட்சிகள் டிவியில் பரவுவது கர்நாடகாவில் நடந்த ஏற்கனவே வந்துக்கிட்டு வெளியான மிகப்பெரிய லீலைகள், அதான் அந்த பேப்பர் கட்டுங்க. அது இப்போ அந்த ஆக்கில் வெளியில் வந்துக்கிட்டு இது ஒரு சைடாக வைரல். இது முடிக்கல இந்த ஃபோட்டோலாம் பாருங்க. அண்ணாமலை வந்துக்கிட்டு அது இந்த பார்வை என்னன்னே சொல்ல முடியும். பார்வைக்கு தான் வந்துக்கிட்டு பாருங்க இவ்வளவு நெருக்கமான ஃபோட்டோஸ், அப்படி நெருக்கமான ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியில விட்டுட்டு என்ன நடந்துட்டு உள்ள என்னத்தான் நடக்குதுங்கிறதே தெரியும். இதெல்லாம் வந்துட்டு தனியா என்னமா ஒண்ணு யோசிக்கணும். மத்தியில இவ்வளோ பப்ளிக்கா ஆளே எடுத்தோம்னா கையில கொடுக்கணும், ஆண்களோட கொடுக்கணும், கையில பெண்ணுக்கு ஆண் வந்து பெண்ணு கொடுக்கணும், கண்டிப்பா எந்த கையில கொடுக்கணும். ஆண்கள் தான் ஆண்கு ஷாலு பெண்ணுக்கு வந்து கொடுக்கிறத நம்ம மரபா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கேட்டா ஷாலை போட்டுட்டு இருக்கான், ஷாலை போட்டானா கேட்டு வேற என்ன பண்ணாங்க வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஓவர பண்ற அளவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒவ்வொன்றும் வெளியில வருது. இந்த போட்டோஸ் ஃபுல்லா இதெல்லாம் எதிர்த்து எப்போ அண்ணாமலை போராட வர, அண்ணாமலை எங்கேருந்து போராடா, அண்ணாமலையோட லெவலே ரொம்ப மோசமா போயிட்டு இதை பாருங்க. நடுவாட்டில் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, அசிங்கம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பத்திரிகையில வந்த கட்டணம். அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கார கட்சிக்காரங்க வந்துட்டு அசிங்கப்படுத்துறாங்க, வந்துட்டு மோசமாக்குறாங்க அப்படின்னு. இந்த ஒரு வீடியோ அதுக்கு நான் வீடியோ போட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும்தான் எடுத்து ஒன்றுன்னே வந்துக்கிட்டு தெரியல. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது நமக்கு ஒரு குற்றாட்டத்தை விட மோசம் அந்த லெவலில் இருக்கு வீடியோ. பார்த்தீங்கன்னா ஆபாச வீடியோ விட வந்துக்கிட்டு வேற ஒரு மேட்ரு சூர்யா வந்துக்கிட்டு ஒரு பேச்சு அசிங்கமா அதான் வந்துட்டு போட இருக்கு. யூடியூப்ல வந்துக்கிட்டு அந்த பேசப்பட்ட பேச்சு கெட்ட வார்த்தையிலையும் வந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை என்ன இருக்கு, இந்த மாதிரியான கெட்ட வார்த்தை கட்சி தலைவனா இல்லாட்டி வேற என்னமாவா நான் கொண்டு போய் பொறுப்புல போட்டு வச்சிருக்கான்னு சொன்னா செருப்பா அடிக்கணும். அவ்வளவுதான். வேற என்னத்தை சொல்லுது கட்சியை. அதுதான் அந்த கடைசியில் அந்த நான் போட்டு போனா அந்த சங்கிகளோட உள்ள குழம்புகள் அந்த வீடியோலே வந்துட்டு எல்லாமே வெளியில வரும். இவ்வளவு மோசம்
இப்படி இருந்த எல்லாமே ஒரு அளவுக்கு மறைச்சி என்னமோ ஒரு நல்ல ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டு இருந்த இடத்துல தேவையில்லாம வாயை விட்டு இன்னைக்கு அதை ஃபுல்லா கிளறி விட்டுட்டாரு. கிளறி விட்டு சாக்கடை கிளறி விட்டா என்னதான் இருக்கும்? அங்க என்ன ரோசாப்பூ மனமா வரும்போது மல்லிப்பூ மனமா வரும்போது நாரதான் போகுது. அதான் இப்ப நாரிட்டு எக்ஸ்ட்ரா ஃபுல்லா நாரிட்டு மட்டும்தான் எஸ்பியும் எல்லாமே நாரிட்டு. இதுதான் செய்யுது இடம் பொருள் ஏவல். அதை பார்த்துதான் நம்ம பேசணுங்கிறத வந்துகிட்டு இன்றைக்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க பெரியவங்க கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு தான் தெரியாது. நீ அடிமை, நீ எவனுக்கோ உள்ள பூணுக்காருக்கு அடிமை. அதனால நீ இப்படித்தான் பேசுவ. லாஸ்ட் எதுவுமே மூலக்கட்டு அற வைக்கிறது ஏதாவது பேசிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அடி வாங்கிக்கிட்டு இடிச்சுட்டு நிற்கதான் போகும். என்னதான் செய்ய ஆணவக்க சூடு போறல இருந்துச்சுன்னா அரசியல் விட்டு இன்னைக்கு போயிருக்கலாம். ஆனால் நீ போகவே மாட்டேன். எந்த காலம் விட்டாலும் நீ போக மாட்டேன். நல்லா தெரியும். ஏன்னா உனக்கு அது கிடையாதுங்கிறது 100% உண்மை. உங்கள்கிட்ட இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல ஒரு வீடியோமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஏ.